நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை சுண்டல் செய்ய போறோம். அதுக்காக நம்ம கடலையை வாங்கி நைட்டு நம்ம நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு பாருங்க, நல்லா பெருசா ஊறி வந்திருக்கு. பச்சை கடலை இருந்தால் கூட நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா பெருசா ஊறி வரும். ஊறி வச்சாச்சு. நம்ம கழுவி 2-3 தடவை நல்லா அலசிட்டு இதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக நம்ம வேர்க்கடலை சுண்டல் செய்ய போகிறோம். இது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர்க்கடலை இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஊற வச்சு வேக வச்சுருந்த வேர்க்கடலையை 5-6 விசில் விட்டு வேக வச்சு இறக்கியாச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய், வெங்காயம், தாளித்து வச்சுருக்கிற கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சூப்பராக கடையில் செய்கிற மாதிரியான சுண்டல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ சூப்பராக சுட சுட வேர்க்கடலை சுண்டல் செஞ்சாச்சு. நம்ம நறுக்கி வச்சிருந்த மாங்காய், வெங்காயம், கருவேப்பில்லை, மிளகாய், கடுகு எல்லாத்தையும் தாளித்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி அதோடு கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பற்றியான ஃபுல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி செய்கிறதுக்கு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றியான தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.